ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விவசாய டிராக்டருக்கான கடனுதவி திட்டம். ஸோ இந்த கடனுதவி திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் மூலிமா நீங்கள் வந்து கடன் வாங்கிக்கலாம் இந்த டிராக்டர் வாங்கணுன்னாக்கா. இதுவே விவசாயத்துக்காக டிராக்டர் வாங்குறதுக்கு இதர கருவிகள் வாங்குறதுக்கு மானியம் தராங்க கவர்மெண்ட்டில். இந்த மானியத்துக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். 2 வீடியோ போட்டிருக்கோம், பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு. நீங்கள் ஆன்லைன் மூலிமாவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுடைய உழவன் செயலி மூலிமாவே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சப்சிடி தருவாங்க. சப்சிடி பார்த்தீங்கன்னாக்கா 60% ஒரு கேட்டகரிக்கும், இன்னொரு கேட்டகரிக்கு 70% அந்த மாதிரி சப்சிடி தராங்க. ஸோ இந்த சப்சிடி அமௌண்ட்டு கவர்மெண்ட்டில் கொடுத்துருவாங்க. மீதி இருக்கிற பணம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சொந்த காசை போட்டு கட்டுற மாதிரி இருக்கும். இந்த சொந்த காசும் உங்கள்கிட்ட இல்லை, அப்படி என்ன பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் பேங்க் மூலிமா லோன் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் டிராக்டர் வாங்குறதுக்குனே பேங்க்கில் லோன் தராங்க. ஸோ இந்த லோனை நீங்கள் எப்படி வாங்குறது, என்னென்ன விதிமுறைகள் இருக்குது, என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும், யாரெல்லாம் இந்த லோன் வாங்கி டிராக்டர் வாங்கலாம், ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. ஸோ உங்களுக்கு வந்து டிராக்டர் வாங்கணும்னு ஆசை இருக்கும். அப்படி ஆசை இருக்கிறப்போ நிலம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோக்கு கேட்டிருந்தீங்க. டிராக்டர் வாங்க போகிறோம், நிலம் எவ்வளோ இருந்தால் தான் டிராக்டர் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நிலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் பேங்க்லேயும் சரி, ப்ரைவேட் பேங்க்லேயும் சரி, ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் பேங்க் தான். ஸோ அந்த பேங்க்கில் இந்த டிராக்டருக்காக நீங்கள் அப்ளை பண்ணணும்னா என்னென்ன விதிமுறைகள் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ விவசாயிகளுக்காக டிராக்டர் வாங்கணுன்னாக்கா, உதிரி பாகங்கள் வாங்கணுன்னாக்கா, இல்லை இதர கருவிகள் வாங்கணும்னா கடன் காப்பீடு பதிவு செஞ்சவங்களுக்கு மொத்த கடன் தொகையும் SBI வங்கி உள்ளடக்கியதாக இருக்குது. கடன் தொகையில் எந்தவித உச்சவரமும் இல்லை. SBI வங்கியில் டிராக்டர் வாங்குறதுக்கு கற்பித்த 7 நாட்களில் கடனுதவி கிடைக்குன்றாங்க. ஸோ நீங்கள் SBI வங்கியில் வாடிக்கையாளர் இருந்தீங்கன்னாக்கா, நீங்கள் இந்த டிராக்டர் வாங்க போகிறீங்கனாக்கா உங்களுடைய டாக்குமெண்ட்டில் சப்மிட் பண்ண உடனே 7 நாட்களில் உங்களுக்கு வந்து லோன் உதவி கிடைக்குன்றாங்க. அது நீங்கள் டிராக்டர் வாங்கலாம், அப்படி இல்லைனா டிராக்டருக்கு தேவையான உதிரி பாகங்கள் வாங்கலாம். ஸோ அப்படி வாங்குற பட்சத்தில் உங்களுக்கு 7 நாளில் லோனு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கடன் செலுத்தும் வசதி. லோன் வாங்கிடுறீங்க, இந்த கடனை எப்படி செலுத்தணும், எப்படிலாம் செலுத்தலாம் சொல்லிட்டு வழிமுறைகள் இருக்குது. இந்த SBI வங்கியில் விவசாயத்திற்கான வாங்கிய டிராக்டர் கடனை மாத முறையில் நீங்கள் வந்து கட்டலாம். 6 மாத முறையிலும் கட்டலாம், அப்படி இல்லைனாக்கா வருட முறையிலும் நீங்கள் வந்து கட்டலாம்னு சொல்கிறாங்க. ஸோ கடன் தொகையை தவறாமல் கட்டுவதன் மூலம் வங்கி தொகையிலிருந்து, கடன் வாங்கிய வட்டியிலிருந்து உங்களுக்கு வந்து 1% சலுகையும் அளிக்கிறாங்க. 1% தள்ளுபடி மாதிரி சலுகையும் அளிக்கிறாங்க. நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்காக வாங்குறீங்க கடனை, அந்த வாங்கின தவணையை வந்து நீங்கள் வந்து மாதமாக கூட செலுத்தலாம், 6 மாதத்தில் கூட நீங்கள் செலுத்தலாம், அப்படின்னா வருஷம் இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் வந்து செலுத்தலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரியில் நீங்கள் வந்து EMI மாதிரியும் எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி, இந்த வங்கியில் கடன் வாங்குகிறோம், இந்த வங்கி நம்மளுக்கு எப்படி கடன் தராங்க, ஸோ நம்ம கடன் வாங்குறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, வங்கியில் கடன் வாங்குறதுக்கு கடனிற்கு தங்களிடம் 100% மதிப்பினை கொண்ட பதிவு செய்த நிலம் அடமான பத்திரம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் லோன் வாங்க போகிறீங்க, அந்த லோன் வாங்குறீங்கன்னா எவ்வளோ மதிப்பு கொண்ட லோன் வாங்க போகிறீங்க, அந்த மதிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட நிலம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு அடமான பத்திரமோ அப்படி இல்லைனா சொந்த நில பத்திரமோ இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ குறைஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு ஒரு 6 லட்சத்துலேருந்து ஒரு 7 லட்சம் வரைக்கும் ஒரு டிராக்டர் வாங்க போகிறீங்கன்னு வச்சிங்களேன். இந்த டிராக்டர் வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு வேளை அந்த பணத்தை கட்ட முடியலனாக்கா அதுக்கு உண்டான நிலத்தை வந்து அவங்க எடுத்துக்கிற மாதிரி அவங்க ஒரு செக்யூரிட்டியோட தான் தருவாங்க. ஸோ உங்கள்கிட்ட நிலம் வந்து ஒரு 6 லட்ச ரூபா, ஒரு 7 லட்ச ரூபா போகிற அளவுக்கு இருந்ததுன்னா நீங்கள் இந்த லோனுக்காக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது ஏன் வாங்குறாங்கன்னா ஒரு சூரிட்டி பர்பஸுக்கு. பிற்காலத்தில் உங்களால் இந்த லோனை கட்ட முடியலன்ற பட்சத்தில் திரும்ப அந்த டிராக்டர் எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா டிராக்டருக்கு உண்டான பணத்தை எடுத்துக்கிறதுக்கு நிலத்தை அடமானமாக நீங்கள் வச்சு வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் யாரெல்லாம் இந்த டிராக்டர் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கு வந்து அந்த டிராக்டருக்கு உண்டான மதிப்பளவுக்கு நிலம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நிலம் இருந்தால், அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும் நீங்கள் டிராக்டர் வாங்க முடியும். ஸோ லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எவ்வளோ நிலம் இருந்தால் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு. சப்சிடிக்கு எவ்வளோ நிலம் இருந்தால் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்சிடிக்கு வந்து நீங்கள் வந்து 1 ஹெக்டார் கீழே இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், 1 ஏக்கர் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் சப்சிடி. ஆனால் லோனு பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் மூலிமா லோன் வாங்குறப்போ உங்களுக்கு வந்து அந்த லோனுக்கான சூரிட்டி கேட்குறாங்க. ஸோ சூரிட்டி பார்த்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 6 லட்சம் 7 லட்சம் அளவுக்கு உங்களுக்கு வந்து டிராக்டர் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நிலம் இருக்கணும், பேக்ரவுண்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு நிலம் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டிராக்டருக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இந்த டிராக்டர் அதனுடைய உதிரி பாகங்கள் வாங்குறதுக்கும் கடன் உதவி தராங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பதிவு செலவிலிருந்து எல்லா செலவும் போக 15% தள்ளுபடி செய்து மீத தொகையினை தான் கடன் உதவியாக உங்களுக்கு வழங்குறாங்க. ஸோ நம்ம நார்மலாக ஒரு பேங்க்கில் லோன் வாங்க போகிறோம், அப்போ லோனுக்காக நம்மளுக்கு வந்து
அந்த செலவுகள் அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் சொல்லிட்டு வாங்குவாங்க. ஸோ இந்த செலவுகள் போக 15% தள்ளுபடி செஞ்சு மீத தொகையை தான் நம்மளுக்கு வந்து கடன் உதவியை வழங்குறாங்க. கடன் உதவியை நாங்கள் வந்து வாங்குகிறோம். இதுக்கு வட்டி எவ்வளோங்க ஆகும், எவ்வளோ வட்டி கட்டணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வங்கியில் கொடுக்கும் தொகைக்கு வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 11.95% வட்டி விகிதம் அளிக்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட்டு. இந்த வட்டி பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு கொண்டு வந்தது கிடையாது. 1/5/2016 இந்த வட்டி விகிதம் இருந்துகிட்டு இருக்குது. சரி, இந்த வட்டி விகிதத்தை நீங்கள் எப்படி செலுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள்கிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்றாங்க. இந்த கடன் தொகையினை வங்கி முதல் தவணையிலிருந்து, அதாவது முதல் மாதத்திலிருந்து 60 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து கடனை செலுத்தலான்றாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து வட்டியை செலுத்த வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு வட்டி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 11.95% வட்டி நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். சரிங்க, இப்போ நம்ம கடன் வாங்கணுன்னாக்கா இதுக்கு ஏதாவது முன்னாடியே பணம் கட்டணுமா, இல்லை இதுக்கு ஏதாவது கட்டண விவரங்கள் இருக்கான்னு கேட்கலாம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கடன் வாங்க போகிறீங்க, வாங்குறதுக்கு முன்னாடி முன் கட்டணம் எதுவுமே செலுத்த தேவையில்லை, பதிவு கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லைன்றாங்க. ஸோ நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா புக் பண்ணுறதுக்கான காசும் கிடையாது, இதுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அதாவது பதிவு கட்டணம் சொல்கிறோம்ல அதுவும் கிடையாதுன்றாங்க. ஸோ அடுத்து வங்கி செயலாக்க கட்டணம் அதான் சொல்கிறோம்ல இந்த ப்ராசஸிங் ஃபீஸ், இந்த ப்ராசஸிங் ஃபீஸுக்காக 0.5% செலுத்த வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா பேங்க்லையுமே இது வாங்குறது தான். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் லோன்லேருந்து பர்சனல் லோன் வரைக்கும் எல்லாத்தையுமே ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பேங்க்கில் போடுவாங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற அமௌண்ட்லேருந்து 0.5% வந்து செலுத்த வேணும்னு சொல்கிறாங்க. சரிங்க, இந்த டிராக்டர் வாங்குறதுக்கு முக்கியமான டாக்குமெண்ட் ஏதாவது கொடுக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்பயுமே பேங்க்கில் லோன் வாங்க போகிறோம்னாக்கா நம்மளுக்கு வந்து வேறு ஏதாவது பேங்க்கில் லோன் இருக்கான்னு கேட்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நோ டியூ சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுவாங்க. ஸோ லோன் இல்லைன்றதுக்கான நோ டியூ சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது தேவையில்லைன்றாங்க. பேங்க்கில் லோன் இருக்காதுன்னு சொல்லிட்டு நோ டியூ சர்டிஃபிகேட்லாம் தேவை கிடையாது. ஆனால் எங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி பேப்பர் வேணும், முத்திரை தாள், அதாவது நடைமுறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கோம் முத்திரை தாள் என்ற சான்றிதழ் இந்த கடன் தொகையோட இணைக்க வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வாங்கணுன்னாக்கா ஸ்டாம்ப் டியூட்டி பேப்பர் வேணுன்றாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க மெயினாக கேட்குறது. ஸோ அடுத்ததாக இந்த தவணை வாங்குறதுக்கு ஏதாவது காலதாமதம் ஆயிடுச்சுன்னா ஏதாவது பெனால்ட்டி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா, பெனால்ட்டி இருக்குது. ஸோ வட்டி செலுத்துறதுக்கு காலதாமதம் ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்து 1% வந்து வட்டியை வந்து கடனாளர்கள் செலுத்த வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பதிவு செய்யணுன்றாங்க. பதிவு செய்யும் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ வண்டி வாங்கிடுறீங்க, டிராக்டர் வாங்கி 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டிராக்டர் கொடுக்குறாங்க. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளாவே பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி வந்து வாங்கி, அதாவது டிராக்டர் வாங்கி 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலனாக்கா உங்களுக்கு வந்து 2% அபராதமாக விதிக்கப்படும் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து 2% அமௌண்ட் வந்து செலுத்த வேண்டியதாக சொல்கிறாங்க அபராத தொகையாக. அதேமாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து தவறும் பட்சத்தில் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ரூபாய் 253 கட்டணம் செலுத்த வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக குறிப்பாக தவணை இஎம்ஐ கட்ட தவறுனா உங்களுக்கு ஒவ்வொரு தவணைக்கும் 562 அபராத கட்டணமாக நீங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பெனால்ட்டி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு பதிவு செய்யறதுலையோ இல்லை இஎம்ஐ செலுத்துறதுலையோ காலதாமதம் ஆக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக தவறாமல் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. டிராக்டர் வாங்கணும்னா என்னென்ன ப்ரொசீஜர், எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா, முதல்ல விண்ணப்பம் வாங்கணும். அது பார்த்தீங்கன்னா வங்கியில் கொடுப்பாங்க. அந்த விண்ணப்பத்தை வாங்கி ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ண உடனே அதில் ஃபோட்டோ விட சொல்லுவாங்க. 3 ஃபோட்டோ கேட்பாங்க. ஸோ 3 ஃபோட்டோ நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தது அடையாள சான்று ஒன்று கேட்பாங்க. அடையாள சான்று பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஓட்டர் ஐடி கொடுக்கலாம், அப்படி இல்லைனா பேன் கார்டு, அப்படி இல்லைனாக்கா ஆதார் கார்டு. ஸோ இது எல்லாத்துலேயும் 3த்தில் ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் வந்து முகவரி சான்றாக பயன்படுத்திக்கலாம். அடுத்தது நிலப்பத்திரம் கேட்பாங்க. ஸோ நிலப்பத்திரம் வந்து இந்த டிராக்டருக்கு வாங்குற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கான்றதுக்காக நிலப்பத்திரம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டா சீட்டா இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ நிலத்துக்கு ஆவணங்கள் எல்லாமே கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிராக்டர் வாங்க போகிற நிறுவனத்தோட கொட்டேஷன் கேட்பாங்க. எவ்வளோக்கு டிராக்டர் வாங்க போகிறீங்க, என்ன டிராக்டர் வாங்க போகிறீங்க, அந்த கம்பெனி பிராண்டு, அந்த கொட்டேஷன் எவ்வளோ ஆகும் டோட்டல் அமௌண்ட். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு கொட்டேஷனாக கேட்பாங்க. அந்த கொட்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போய்ட்டு எந்த கம்பெனி வாங்க போகிறீங்களா டிராக்டர், அந்த கம்பெனிட்டேருந்து வாங்கிட்டு வந்து பேங்க்கில் கொடுக்கணும். நீங்கள் வாங்க போகிற எஸ்பிஐ பேங்க்கில் போய்ட்டு சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த கொட்டேஷன் நீங்கள் இந்த அளவுக்கு இப்போ 6 லட்சம் வாங்க போகிறீங்க, 5 லட்சம் வாங்க போகிறீங்க பட்சத்தில் அந்த அமௌண்ட்டுக்கான கொட்டேஷன் வந்து அவங்க கொடுத்தீங்கன்னா அவங்க சாங்ஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அடுத்தது வழக்கறிஞர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்க சொல்கிறாங்க. அதுதான் டைட்டில் சர்ச் ரிப்போர்ட் ஃப்ரம் த பேனல் அட்வொகேட். இந்த சான்றை வந்து இணைக்க வேணும்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்கள் ஊரில் நிறைய அட்வொகேட் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய்ட்டு நீங்கள் கேட்டிங்கனாக்கா ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை இணைத்து நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதற்கு முன்னே வேறு வங்கியில் கடன் தொகை வாங்கி முறையாக செலுத்திய கடன் ஆவணங்களை எனக்கு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ முன்கூட்டியே சொன்ன மாதிரி நோ டியூ சர்டிஃபிகேட்லாம் கேட்கலவங்க, முன்னாடி ஏதாவது லோன் வாங்கியிருக்கீங்க வேறு பேங்க்கில் என்ற பட்சத்தில் அதோட டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும். கரெக்டாக செலுத்திருக்கீங்களான்றது அவங்களுடைய சூரிட்டிக்காக கேட்பாங்க. நீங்கள் வந்து லோன் வாங்கினீங்கன்னா செலுத்துறீங்களா, கரெக்டான டைமில் செலுத்துறீங்களான்றதுக்காக கண்காணிக்கிறதுக்காக அதை கேட்பாங்க. ஸோ அந்த கடன் தொகையினை வங்கி மூலமாக செலுத்திய கடன் ஆவணங்களை இணைக்க வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நில அடமான பத்திரம் பின் தேதியப்பட்ட காசோலை இணைக்க வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ நில அடமான பத்திரத்தை இணைக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து கேன்சல் செக் புக்கை வந்து போட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் செக் புக் இருந்தால் செக் புக்கு, அப்படி இல்லைனா பாஸ்புக் இருந்தால் பாஸ்புக் போட்டு சைன் பண்ணி கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே வாங்குறதா, நம்ம சாதாரண ஒரு டீ வாங்கினா கூட கேன்சல் செக் புக் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தேதி போட்டு கேன்சல் செக் புக்கு ஒன்று கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த
ஆவணங்கள், நீங்கள் இந்த டிராக்டர் வாங்குறதுக்கான ஆவணங்களை கொடுத்து நீங்கள் வாங்கணும். ஸோ அடுத்ததாக இந்த டிராக்டர் வாங்கின அப்புறமா வங்கியில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, எஸ்பிஐ வங்கி பேரில் எழுதி கொடுத்தா ஆர்சி புக்கு பதிவு செஞ்ச சான்று சமர்ப்பிக்கப்படுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்சி புக்கை நீங்கள் வந்து பேங்கில் சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிராக்டர் வாங்கியதுக்கான ஒரிஜினல் ரசீது இருக்குன்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு டிராக்டரின் விரிவான நகலை சமர்ப்பிக்க வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ டிராக்டர் வாங்குறீங்க, அதுக்கான ஒரிஜினல் ரசீது நீங்கள் இவ்வளோ விலைக்கு இவ்வளோ கொட்டேஷன் போட்டு வாங்கியிருக்கீங்களா, அந்த கொட்டேஷன் ரேட்டுக்கு தான் நீங்கள் வந்து டிராக்டர் வாங்கினீங்கன்ற பில்லை சப்மிட் பண்ணணும். ரெண்டாவது ஆர்சி புக்கை சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் இதை கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டான அமௌண்ட்டுக்கு தான் இந்த டிராக்டர் வாங்கியிருக்கீங்களான்றத ஒரு ப்ரூஃப். ரெண்டாவது இந்த ஆர்சி புக் ஏன் கேட்குறாங்கன்னா, ஒரு அடமானம் மாதிரி நீங்கள் வந்து வண்டியை வந்து நீங்கள் இந்த பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாம் கட்டுற வரைக்கும் அந்த ஆர்சி புக்கு அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணி ஒரிஜினல் அவங்க வச்சிருப்பாங்க, டூப்ளிகேட் போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க பயன்படுத்தி கொடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த லோன் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது லோன் தேவைப்பட்டுச்சு, டிராக்டர் வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எஸ்பிஐ பேங்க்கில் இந்த ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்குது, போயிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் இன்னொரு டவுட் ஒரு நிறைய பேருக்கு, இந்த சப்சிடி எப்போ கிடைக்கும்னு கேட்டிங்கனாக்கா, சப்சிடி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தனியாக பேங்க் இல்லை, அது வந்து கவர்மெண்ட் மூலமாக அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து சீனியாரிட்டி பிரகாரம் அது கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது உங்களுக்கு சப்சிடி கிடைக்கும். அந்த சப்சிடி பணத்தை வந்து நேரடியாக நீங்கள் வந்து இந்த பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பாதி கடன் வந்து கம்மியாயிடும். அப்படி இல்லைனா கூட பிரச்சனை இல்லை, உங்களுக்கு டிராக்டர் புக் பண்ண போகிறீங்களா, அந்த புக் பண்ணுறப்பையும் அந்த கொட்டேஷன் அது கூட ஜாயின் பண்ணி தான் கொடுக்க போகிறீங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த கடனை வந்து இங்கே செலுத்தலாம். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா வங்கியிலே பார்த்தீங்கன்னா இந்த சப்சிடி, அதாவது கவர்மெண்ட் மூலியமாக தரக்கூடிய அந்த 50% மானியத்தை வந்து இவங்களாவே அப்ளை பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த மானியத்தை யார் இந்த டிராக்டர் நிறுவனமே வந்து அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துக்குது. ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய டிராக்டர் சேல் ஆகணுன்ற காரணத்தால். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இந்த லாக்டவுன் டைமில், இந்த கொரோனா டைமில் நிறைய பேருக்கு வந்து டிராக்டர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா காரு பைக்கு சேலை விட டிராக்டரோட சேல் தான் இந்த வாட்டி வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா கொரோனாவால் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொந்த ஊருக்கு திரும்பி விவசாயத்துக்கு திரும்பி இருக்கான்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு விவசாயத்தை நிறைய பேர் முன்புறப்படுத்திருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஆர்டிக்கலில் வந்து நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான், டிராக்டர் தான் அதிக அளவு சேல் ஆகிருக்குன்றது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா டிராக்டர் வாங்குறதுக்கான உதவிகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா டிராக்டரோட நிறுவனமும் பண்ணி கொடுக்குறாங்க, பேங்க்கும் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு யாருக்காவது லோன் வாங்கி டிராக்டர் வாங்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இந்த எஸ்பிஐ பேங்க்கை நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கான வழிமுறைகள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜரில் தான் நீங்கள் வந்து லோன் வாங்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் லோன் வாங்கணும், டிராக்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணாக்கா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது சொல்லுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ள இருக்குன்னு நினச்சினா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.